ஹாய் கண்ணா, எல்லாத்துக்கும் நாளைக்கு ஆயுத பூஜை கொண்டாட போறோம் இல்லையா? அதுக்காக உங்க சைக்கிள், டிராக்டர், வண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே கழுவிட்டு வாங்க. நானே ஃபர்ஸ்ட் முன்னாடி போறேன், எல்லாரும் பின்னாடி வாங்க. சீக்கிரம் ரேணு, கார்த்தி வாங்கடா. இருங்க, நான் டபுள்ஸா வரணும்ல, அதனால பொறுமையா தான் வருவேன். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். இவ்ளோ தண்ணியா? சூப்பரா இருக்குல்ல. இதுலயே நம்ம குளிச்சு சைக்கிள்ல கழுவ போறோம். நம்ம இதுல கழுவ போறது இல்ல, நம்ம மேல ஆறு இருக்குல்ல, அங்க போய் கழுவிட்டு குளிச்சிட்டு வந்துடலாம். வாங்க. ஆறு பாரு சூப்பரா இருக்கு. வண்டி எங்க கொண்டுட்டு வாங்க எல்லாரும். இந்த ஆத்த பார்த்தோன்னே குளிக்கலானே தோணுது. தண்ணி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இருங்க இருங்க, நானும் வேகமா வரேன். ஐயோ அம்மா, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, நான் புதக்குழியில மாட்டிக்கிட்டேன். என்ன யாராச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராச்சும் வாங்க வாங்க. அச்சச்சோ, அபி என்னது புதக்குழியில மாட்டிக்கிட்டியா? எல்லாரும் வாங்கப்பா வாங்க. அபி புதக்குழியில மாட்டிக்கிட்டா. நம்ம எல்லாம் சேர்ந்து அபியை காப்பாத்தணும். வாங்க. ஐயோ, அபி புதக்குழியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்கு. அவளை சீக்கிரமா காப்பாத்தணும். கயிறு எடுத்து போட்டு அவளை வெளியே இழுத்துறலாம். ஐயோ, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னால முடியல, உள்ள போய்கிட்டே இருக்கு. மூக்கெல்லாம் தண்ணி ஏறுது. சரி அபி, இப்ப நான் கயிறை போடுறேன். எப்படியாவது அதை பிடிச்சு மேல வந்துரு. இந்தா பிடிச்சுக்கோ. சரி சரி இரு, இன்னொருக்க போடுறேன். அதை பிடிச்சுக்கோ, கெட்டியமா பிடிச்சுக்கோ. எல்லாரும் வாங்க, இப்ப இழுக்கலாம். எவ்வளவுதான் சிரமப்பட்டு இழுத்தாலும் இழுக்க முடியலையே. கைதான் வலிக்குது. ஐயோ ப்ளீஸ் பா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க இந்த புதுக்குழியில இருந்து. இருங்க, யாராவது இருந்தா போய் ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வரேன் நானு. அக்கா அக்கா, ஒரு உதவிக்கா. என் ஃப்ரெண்டு இந்த புதக்குழியில மாட்டிக்கிட்டாக்கா. எப்படியாவது உதவி பண்ணுங்கக்கா. அப்படியா? புதக்குழியில விழுந்துட்டாங்களா? யாரு விழுந்தது? சரி சரி, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. நான் அந்த மாட்டை கொண்டு வச்சு அந்த பொண்ணு இழுத்துறேன், வெளியே எடுத்துடலாம். அபி, நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்காக மாடு வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறோம். இருங்க இருங்க, இந்த மாட்டுல நல்லா கைத்து இழுத்து கட்டிடலாம். அதுக்கப்புறம் இழுக்கலாம் மேல. இருங்க இருங்க, இந்த இப்ப மாட்டை வச்சு இழுக்க போறோம். இழுங்க இழுங்க, அப்படியே மேல வர பவி. அப்படியே இழுங்க இழுங்க. சூப்பர் சூப்பர். ஐயோ, மாடு வேற இழுக்க மாட்டேங்குது. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. என்னோட தங்கச்சி பின்னாடி டிராக்டர்ல வந்துட்டு இருக்கா. அதை வச்சு அந்த பொண்ணு எப்படியாச்சும் இழுத்துடலாம். என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? மாட்டை வீட்டுக்கு கொண்டு போலையாடி? இல்லடி, இங்க ஒரு பொண்ணு புதக்குழியில விழுந்துருச்சுடி. டிராக்டர் எடுத்து பின்னாடி நிப்பாட்டு, எப்படியே இழுத்துடலாம். சரி சரி இருங்க, வரேன். அப்படிதாங்க, இழுங்க இழுங்க இழுங்க. சூப்பர். பவி மேல வந்துகிட்டே இருக்கா. இழுங்க இழுங்க. அக்கா, வண்டி நிப்பாட்டுங்க அக்கா. அபி மேல வந்துட்டா. போதும் போதும். எப்படி அபியை காப்பாத்திட்டான். சூப்பர்ப்பா. இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நீங்க இனிமேல் பார்த்து சேஃபா போங்க. அக்கா, ரொம்ப நன்றிக்கா. நீங்க இல்லைன்னா அபியை காப்பாத்திருக்க முடியாது. எல்லாரும் சேஃபா இருங்க. நான் போயிட்டு வரேன். பாய். ஐயோ சாமி, இனிமேட்டு யாருமே இந்த இடத்துக்கு வரவே கூடாதுப்பா. நம்ம அருவிக்கிட்டே போய் குளிச்சுக்கலாம். எல்லாரும் வாங்க போலாம். அங்கேயே சைக்கிளே கழுவிடலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கதான் சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம குளிக்கிறதுக்கும் சைக்கிள்ல வண்டியில கழுவுறதுக்கும் நம்ம இங்கேயே கழுவிட்டு இங்கேயே குளிச்சுக்கலாம்ப்பா. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். ஐயோ, நானும் குளிக்க மாட்டேப்பா. புதக்குழியில விழுந்தது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்களே குளிங்க. சரி சரி, நீ பயப்படாம இங்கேயே இரு. இப்ப பாருங்க, நான் என் சைக்கிள போய் கழுவ போறேன். ஸ்வேதா, நீ வண்டியா? உன் சைக்கிள் கழுவலாவா? ஐயோ, தண்ணி என்ன இவ்வளவு புதுசா வருது. இது நம்மள அடி தள்ளிட மாட்டேங்குது. கட்டியா பிடிச்சுக்கோடி. நம்ம தண்ணி இதீல தள்ளிரணும். இப்ப கட்டியா பிடிச்சுக்கோ. இதுல எல்லாம் சைக்கிள் கழுவ முடியாது. சைக்கிள் தண்ணியோட போயிருப்பா. சரி சரி இருங்க, நான் போய் டிராக்டர் எடுத்து வரேன். அதுல எடுத்து போட்டு போய் கழுவலாம். எல்லா சைக்கிளையும் எடுத்து ஒண்ணா மேல வைங்க. அடுத்த லாரி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதுல நீங்க தான் ஏறிக்கங்க. ஆமாப்பா, இது நல்ல ஐடியா தான். டிராக்டர்ல சைக்கிள கழுவிக்கலாம். நம்ம லாரியில போய் எல்லாத்தையும் குளிச்சிட்டு வந்தலாம். வாங்க போலாம். இருடா, நாங்கலாம் மேல ஏறிக்கிறோம் லாரியில. லாரியில மெதுவா போடா. தண்ணி வேற வேகமா வருது. மெதுவா போடா. ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம அருவி கிட்ட கொண்டு சைக்கிளை நிப்பாட்டினா மட்டும் போதும், அதுவே க்ளீன் ஆயிக்கும். வாங்கப்பா, எல்லா சைக்கிளும் கழுவியாச்சு. அவங்கவுங்க சைக்கிள்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அருவியே சைக்கிள ஃபுல்லா சூப்பரா க்ளீன் பண்ணிடுச்சு. ஜாலி ஜாலி. சரி சரி வாங்க, எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போலாம்.